2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு எதிராய் வராதபடிக்கு தன்னுடைய ராஜ்யத்தை யோசபாத் பலப்படுத்திக் கொண்டான். எந்த பக்கம் சத்துரு இருக்கிறானோ அந்த பக்கத்திலே தன் பலத்தை பெருக்கிக் கொண்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் நல்ல கவனிங்க என்ன செய்கின்றான். எங்கெல்லாம் பட்டணங்கள் இருந்ததோ, சாதாரண பட்டணங்கள் என்றாலே விலையேற பெற்றவைகள் தான். நம்ம தேசத்திலும் விலையேற பெற்ற பட்டணங்கள் உண்டு. வேல்யூ மிகுந்த அந்த பட்டணங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதேபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் மதிப்புமிக்க சில ஏரியாஸ் உண்டு. அந்த மதிப்புமிக்க ஏரியாஸை பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மதிப்புமிக்கது ஆத்தும ரட்சிப்பு. எல்லாவற்றை காட்டிலும் விலையேற பெற்றது உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தை. பொருளாதார நிலைமை அல்ல. பொதுவா நிறைய பேர் எதை பலப்படுத்துறாங்கன்னா பினான்சியல் ஸ்டேட்டஸை பலப்படுத்திக்கிறாங்க. ஆஸ்தியை பெருக்கிக் கொள்ளுகிற வேலையில, ஆஸ்தியை பலப்படுத்துகிற அந்த முயற்சியில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிலர் அழக காத்துக்க போராடுறாங்க. சிலர் உலகம் தருகிற சந்தோஷத்துக்காக அதன் பின்னால் ஓடுறாங்க. அற்ப கால பாவ சிற்றின்பத்துக்காக போராடுறவங்க நிறைய பேர். ஆனால் இன்று நீயும் நானும் நாட வேண்டியது அற்ப கால பாவ சிற்றின்பத்தை அல்ல, ஆஸ்தி அந்தஸ்தை அல்ல, அழகையோ ஆடம்பரங்களையோ அல்ல. அப்புறம் என்னன்னு சொல்லுங்க? நம்முடைய ஆவிக்குரிய நடத்ததை, ஆவிக்குரியவைகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாய் பலமாயிருக்க வேண்டும். ஐயோ, சரீர பிரகாரமான பலத்தோடு இருப்பதற்கு ஃபிட்னஸ் அப்படி இப்படின்னு ஜிம்முக்கு போய் மணிக்கணக்கா 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 அந்த கையை பார்த்தா அவ்வளவுதான். இந்த ஜிம்முக்கு போறது எதுக்குங்க? சாதாரணமா பலத்தோடு இருக்கிறதுக்கா? இல்லவே இல்லைங்க, தன்னுடைய பலத்தை அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இப்படி ஜிம்முக்கு போறவங்கள பாருங்க, ஷர்ட்டே போட்டுக்க மாட்டாங்க, ஃபுல் ஹேண்ட்ஸ் போட்டுக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஸ்லீவ்லெஸ். என்ன லெஸ்? ஸ்லீவ்லெஸ். ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனை போட்டுக்கிட்டு எல்லாரும் பார்க்கணும். என்னது? இந்த கை எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த கை எவ்வளவு பெருத்து இருக்குன்னு. அப்படி கையில மசில்ஸ் எல்லாம் ஏத்துறதுக்கு என்ன செய்யறாங்க? சில ட்ரக்ஸ் கூட எடுக்கிறாங்க. சரீரம் ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கணும்னு என்ன செய்யறாங்க? இன்ஜெக்ஷன்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க, ட்ரக்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு? அவங்கள பார்த்தா ஐயோ கோலியாத்துக்கு தம்பி மாதிரி இருக்கானே, அதுல என்னங்க லாபம்? நான் சொன்னேன் இல்லையா, சமீப நாட்களில் இப்படியெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டு மசில்ஸ் எல்லாம் பெருக்கிக்கிட்டு அதனால சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன? வெளியே தென்படுகிற இந்த மசில்ஸ் எல்லாம் நேச்சரானது இல்லை. இவங்களாம் அதாவது பணம் கொடுத்து அதை பெருக்கி வச்சது. ஆரோக்கியமாக இருக்கிறது வேற, கவர்ச்சியாக இருக்கணும்னு இந்த மாதிரி ஜிம்முக்கு போய் சேர்றது வேற. சகோதரனே சகோதரியே, எதை பெருக்கிக் கொண்டிருக்கிறாய்? ஆவிக்குரியவைகளை பெருக்க வேண்டுங்க. ஆவிக்குரிய வகையில பலமா இருக்கணும்னு பிரயாசப்படணும். ஆவிக்குரிய பிரகாரமா பலத்தோடு இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதாவது காலையில் நேரமே எழணும், காலமே எழுந்து தெய்வ வசனத்தை தியானிக்கணும், அதிகாலமே எழுந்து ஜெபத்தோடு கூட அந்த நாளை ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய ஆவிக்குரியவைகளை பலப்படுத்தும். சாத்தானுடைய முகாந்தரங்களை உடைத்து போட்டுவிடும், அவனுடைய யோசனைகளை சிதைத்து விடும் உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தை. நேத்தே நம்ம பார்த்தோம்ல, இஸ்ரவேல் ராஜ்யம் என்பது 10 கோத்திரத்தாருடைய ஒரு கலவை. அவங்க திடீர்னு யூதருக்கு மேல வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தரை அவர்கள் சார்ந்து கொண்டதினாலே, அதனாலே தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்? வெற்றியை அருளி செய்தார். அதைத்தான் நாமளும் செய்யலான்னு சொல்றேன். நாம் தேவனை சார்ந்து கொள்ளலாம். அதிகாலமே எழுந்து தேவனை சார்ந்து கொள்ளலாம். அதனால சாத்தான் நம்ம மீது எந்த கோணத்தில் தாக்குதல் செய்ய நினைக்கிறானோ, ஒருவேளை உத்தியோகத்தில் வரலாம், வியாபாரத்தில் தடைகள் இருக்கும், சில சமயம் குடும்ப நடப்புகள் ஏதாவது தடைகள் வரும், ஆரோக்கியத்தின் மீது தாக்குதல் நடக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் தாக்குதல் நடக்கும், கணவன் மேல மனைவி மேல தாக்குதல்கள் நடக்கலாம். இதெல்லாமே சாதாரணமா நடக்கிறது தான். ஆனா வெற்றியை சாதிக்கணும்னா பைபிள் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே. நாமும் தேவனை சார்ந்து கொள்ளுவோம் என்றால் அதன் அடிப்படையில நம்முடைய உத்தியோகத்திலே நம்மால் வெற்றியை சாதிக்க முடியும், நாம் செய்கிற பணிகளிலே வெற்றியை சாதிக்க முடியும், நாம் செய்கிற தெய்வ ஊழியத்திலே வெற்றியை சாதிக்க முடியும். நம் குடும்பத்தின் மீது சாத்தான் தொடுக்கிற தாக்குதல்களிலே நம்மால் வெற்றியை சாதிக்க முடியும், தேவனை சார்ந்து கொண்டார். அப்படி சாத்தான் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறான், ஆரோக்கிய விஷயத்திலே தாக்குதலை தொடுக்கிறான், பினான்சியலா இப்படி எல்லாத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கிறான். அந்த தாக்குதலை எதிர்த்து நாம் நிற்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனை சார வேண்டும். யூதா ராஜ்யம் அவரை சார்ந்து கொண்ட காரணத்தினாலே கர்த்தர் என்ன செய்தார்? யூதா ராஜ்யத்துக்கு, அவர்களை விட மிகவும் பலம் வாய்ந்த ராஜ்யத்துக்கு எதிராய் வெற்றியை அருளினார். யோசபாத் அற்புதமான ஆளுகையை செய்கிறான். முதலாவது அவன் செய்தது என்ன? பலவீனங்களை அடையாளம் கண்டுகொண்டான். இரண்டாவது,
பலப்படுத்திக் கொண்டான். முக்கியமான பட்டணங்கள் எல்லாவற்றையுமே கூட பலப்படுத்திக் கொண்டான். அதாவது எப்போ பலவீனமான ஏரியா இதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் பலப்படுத்திக் கொண்டு முக்கியமான பட்டணங்களை எல்லாம் பாதுகாப்புக்குள் கொண்டு வந்து விட்டான். தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முக்கியமானவைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய சரீரம், உன் ஆவிக்குரியவைகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஆரோக்கியம் எல்லாமே விலையேற பெற்றவைகள் தான். உன் சபை, உன் ஊழியம், உன்னுடைய சாட்சி, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் மிகவும் விலையேற பெற்றவை. இவைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது ஆச்சரியப்படத்தக்க அரசாட்சி. இரண்டாவதாக அனைவருக்கும் தேவ வசனம். இது என்னங்குது? எல்லாருக்கும் தெய்வ வார்த்தைன்னு என்ன? யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா? நம்முடைய ராஜ்யம் நன்றா இருக்கணும்னா, நம்முடைய பிரஜைகள் சேமமா இருக்கணும்னா அவர்கள் எல்லோரும் தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். யோசபாத் என்ன தீர்மானம் எடுத்தான் என்றால், நாம நல்லா இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நம்ம ராஜ்யம் நல்லா இருக்கணும்னா தேவ வார்த்தை இருக்கணும். எல்லோரும் அந்த வார்த்தையை கேட்கணும். எல்லோரையும் தேவ வார்த்தை சென்றடைய வேண்டும். இதுதான் சதீஷ்குமார் ஆகிய என்னுடைய ஆசையும் கூட. எல்லோரும் வசனத்தை கேட்க வேண்டும். அதனால்தான் கல்வரி ஊழியங்களை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் எதையும் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். எதை பற்றி கொண்டு தொடருகிறோம்? வசனம், 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 வசனம். இதை தவிர வேற ஏதாவது இங்க இருக்கா? கால்வரி டெம்பிளுக்கு வந்து அவங்களால எதை பார்க்க முடியுது? தேவ வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது. வார்த்தை தாங்க. அதேபோல அவருடைய வாக்கு, அவருடைய வார்த்தை கட்டளையிட்ட போது இந்த உலகத்தில் எல்லாம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரம். தேவ வார்த்தை தான் நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த வார்த்தை தான் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. அந்த தேவ வார்த்தை தான் கிறிஸ்துவின் சாயலுக்குள் நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறது. அந்த வார்த்தை தான் தூய்மையான பாலை போல் நம்மை போஷிக்கின்றது. எனவேதானே நம்முடைய ஆலயத்திற்குள் நாம் வருகிற போது அதிகபட்சமாய் தெய்வ வசனம்தான். ஏனென்றால் வசனம்தான் ஆதாரம். சதீஷ்குமார் ஒரு நாள் மரித்து விடுவார். ஆனால் சதீஷ்குமார் கொடுத்த தேவ வார்த்தைகள் மரிக்காது. இந்த தேவ வார்த்தைகள் எதிர்கால சந்ததிக்கு முன்னுதாரணமாயிருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இருந்தார், வார்த்தையே போதித்துக் கொண்டிருப்பார். ஒரு ஊழியக்காரர் இருந்தார், வார்த்தையை கொண்டுதான் ஆலயத்தை கட்டினார், வார்த்தையை கொண்டுதான் சபைக்கு போதித்தார். நோ கிமிக்ஸ், மாய மந்திரங்கள் ஒன்றுமில்லை. மனிதர்கள் நம்ப வைக்கிற தந்திரங்கள் இல்லை. மனிதர்களை ஏமாற்றுகின்ற வஞ்சனை உள்ள வார்த்தைகள் இல்லை. ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒன்றை மட்டுமே பற்றிக் கொண்டிருந்தான். என்னது? பரிசுத்த வேதத்தை தான் நம்பினான். பரிசுத்த வேதாகமத்தையே கையில் பற்றிக் கொண்டான். பரிசுத்த வார்த்தையை தான் பிரசங்கித்தான். பரிசுத்த வேதாகமத்தை தான் ஜனங்களுக்கு போதித்தான். 40 நாட்கள் வேதத்தை வாசிக்கலாம், 40 நாட்கள் வேதத்தை தியானிக்கலாம். வாங்க பைபிள வாசிங்க, சீக்கிரத்துல வாசிச்சு முடிக்கலாம் நீங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்னு. ஏன் இந்த தாகம்? எதற்காகவென்றால் பைபிளின் மதிப்பு நமக்கு தெரியும், தேவ வார்த்தையின் வல்லமையை நமக்கு தெரியும். எனவேதான் மணிக்கணக்காக பிரயாசப்பட்டு தேவ வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். மேலோட்டமா போதிக்கிறது எனக்கு தெரியாது. போற போக்குல தேவ செய்தி கொடுக்கிறது முடியவே முடியாது. எதை செய்தாலும் சரி உண்மையாய் செய்ய வேண்டும், பரிபூர்ணமாய் செய்ய வேண்டும், அன்போடு செய்ய வேண்டும், ஆண்டவரை கனப்படுத்துகிற விதத்திலே செய்ய வேண்டும். அதுதான் ஆசை. யோசபாத்துக்கு புரிந்திருந்தது என்னவென்றால், நாம் எல்லோரும் நம்முடைய ராஜ்யமே சேமமாய் இருக்க வேண்டும் என்றால் ஜனங்களுக்கு தேவ வார்த்தை வேண்டும். அவர்கள் தேவ வார்த்தையை நேசிக்க வேண்டும் என்றால் முதலில் தேவ வார்த்தையை அவர்கள் கேட்க வேண்டும். தேவ வார்த்தையை அவர்கள் கேட்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை போதிக்கிறவர்களை அங்கே அனுப்ப வேண்டும். எனவே யோசபாத் என்ன செய்தான் என்றால், தேசம் முழுமைக்கும் வார்த்தையை போதிக்கிறவர்களை அனுப்பி வைத்தான். பார்க்கலாம் வாங்க. 17வது அதிகாரம் 7வது வசனம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு. என்னங்கது? தான் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் மிகாயாவையும் இவர்களோடே கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். எல்லோருக்கும் வசனம் போய் சேரணும். யோசபாத்துடைய தாகம் என்ன? ஒவ்வொருவரும் வார்த்தையை கேட்க வேண்டும்.
எல்லோருக்கும் வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். எல்லோருமே வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவ வார்த்தை தான் நம்முடைய தேசத்தை காப்பாற்றும். தேவ வார்த்தை தான் நம் தேசத்து பிரஜைகள் தேவனின் பட்சமாய் திரும்பும்படியாக செய்யும். இந்த எளிய ஊழியக்காரனுடைய பிரயாசமும் அதேதான். எல்லோரும் தேவ வார்த்தையை கேட்க வேண்டும் என்றுதானே 17 பாஷைகளிலே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தேவனை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே தேவனுடைய அன்பை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எல்லோருமே வசனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். அப்படி வசனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்றால் அதை கேட்க வேண்டும். தேவ வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். வார்த்தையை என்னை போன்ற ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் உங்களை போன்றவர்கள் அனுப்ப வேண்டும். அப்படி உதவி செய்தால்தான் இந்த வார்த்தை லட்சக்கணக்கானோருக்கு, கோடிக்கணக்கானோருக்கு சென்றடையும். யோசபாத் எக்ஸாக்டாக இதைத்தான் செய்தான். அன்று வார்த்தையைத்தான் ஜனங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தான். யோசியாவை குறித்தும் நாம் தியானித்தோம் அல்லவா? அந்த யோசியா என்ன செய்தான்? தேவனுடைய ஆகமங்களை வாசிக்கும்படி செய்தான். அவனும் கேட்டான். அநேகரை கேட்கும்படி செய்தான். வார்த்தையை கேட்டபோது தான் மனஸ்தாபப்பட்டான். ஜனங்கள் எல்லோருக்கும் வார்த்தையை பகிர்ந்தளித்தான். எஸ், எந்த ஊழியக்காரன் தன் சபை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அந்த ஊழியக்காரன் சபையை வார்த்தைகளினால் போஷிப்பான், வேற வித்தைகளால் அல்ல. சபை சேமமாயிருக்க வேண்டும். என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இருந்தால் கவனிங்க, வார்த்தையைத்தான் பற்றிக்கொண்டு வார்த்தையைத்தான் போதித்துக் கொண்டே இருப்பார்கள். சுகங்கள், ஆச்சரிய காரியங்கள், அற்புதங்கள், அசுத்தாபிகளை துரத்துகிற காரியங்கள், இவைகள் எல்லாமே கூட வார்த்தையை நாம் போதிக்கிறபோது ஆட்டோமேட்டிக்காக கேள்வியினாலே விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்களை கொண்டு வரும். மார்த்தாள், விசுவாசத்தோடு இரு, தேவனுடைய மகிமையை காண்பாய். செத்துப்போன உன் சகோதரன் கூட எழுவான். அதற்கு ஆதாரம் என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது எதன் மீது? தேவனுடைய வார்த்தையின் மீது. அதைத்தானே சதீஷ்குமாரும் செய்வது. நாம் விசுவாசிப்போம் என்றால் தேவனுடைய மகிமையை காண்போம். அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அந்த வார்த்தை தான் கால்வரி டெம்பிளில் பிரசங்கிக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பிரஜைகள் இயேசுவினிடத்திலே சுகத்தை தேடி வந்தார்கள். இப்படி வந்தபோது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். பார்க்கலாம் வாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பிசாசுகளை ஆண்டவர் பேச விடவில்லை. பிசாசு பிடித்தவர்களை இயேசு பேச விடவில்லை. இன்று இதற்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு பிடித்தவர்கள் கையிலேயே மைக்கை கொடுத்து பேச வைக்கிறார். நாம் பார்க்கின்றோம். 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது எல்லோரும் தேடுகிறார்கள் என்றார்கள். யார் எல்லாரும்? அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? சுகப்படுத்துகிற கூட்டம் நடந்தது. அநேகர் அங்கே சுகமாக்கப்பட்டார்கள். அதிகாலையில எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எங்க 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 எங்க? பிசாசுகளை துரத்தின அந்த இயேசு எங்க? பிணியாளிகளை சுஸ்தமாக்கின இயேசு எங்கே என்று எல்லோரும் தேட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரையும் வர சொல்லுங்க. நான் வந்ததே சுகமாக்குறதுக்கு தானே. நான் இங்க வந்திருக்கிறதே அவங்க பிணிகளை சரிப்படுத்தத்தானே. அதனால எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாராங்க. இயேசுவை எல்லாரும் தேடுகிறார்கள். அதற்கு இயேசுவின் பதில கொஞ்சம் பார்க்கலாம். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களே அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கிறது. வியாதியஸ்தர்கள், வியாதியாலே பீடிக்கப்பட்டவர்கள் சாதாரணமாக இருக்கத்தான் செய்வாங்க. செஞ்சு கவனிங்க. வியாதி எதுக்கு வருது? நம்முடைய அலட்சியத்தால வருகிறது. சரியான எச்சரிக்கைகள் கவனம் இல்லாமல் இருந்தால் நோய் வரும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு வயிற்று வலி வருது, இங்கே வர்ற ஜெபம் பண்ணுறோம், வயிற்று வலி போயிடுது. வீட்டுக்கு போய் இஷ்டம் போல சாப்பிட ஆரம்பிச்சிட்டா திரும்ப என்ன வரும்? வயிற்று வலி கண்டிப்பாக வரும்.
அதாவது நீ சாதாரணமாக குடிக்கிறதன் அடிப்படையில், சாப்பிடுறதன் அடிப்படையில், நீ இருக்கிற இடம், சூழ்நிலைகளின் அடிப்படையில் கூட ஆரோக்கியம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் உன்னுடைய ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரல. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, திரும்ப மண்ணுக்கே போகும். அதுக்கு மரணம் உண்டு. அதிக பலம் இருந்தால் ஒரு 80 வருஷம். அது எதுக்கு? ஆத்மாவுக்கா சரீரத்துக்கா? யோசிச்சு பாருங்க. அது சரீரத்துக்கு. மண்ணிலிருந்து வந்தது மண்ணிலே போய் கலந்து விடுகிறது. ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இந்த சரீரத்தை ஆதாரமாக்கிக் கொண்டு ஆத்மா செய்கிற எல்லா தப்புக்கும் ஆத்மாதான் சிக்ஷிக்கப்படுகிறது. எனவே தேவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்குத்தான். ஆண்டவரே, எல்லாரும் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி எவ்வளவு அற்புதமா நடந்தது இல்ல அந்த மீட்டிங். அதை கேள்விப்பட்டு இப்ப கூட்டமா எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. இருங்க, ஓவரா எக்ஸைட் ஆகாதீங்கன்னு. நான் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு. முதல்ல அங்க போல வாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. நான் பிரசங்கம் பண்ண வேண்டுதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள். இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். எதற்காகங்க? எல்லா ஊர்களிலும் பிரசங்கிப்பதற்கு. எதை பிரசங்கிப்பதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு. I came to preach the word of God. தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதற்கு, மனம் திரும்புதலை குறித்து அறிவிப்பதற்கு, ஆத்தும ரட்சிப்பை குறித்து பேசுவதற்கு இந்த உலகுக்கு நான் வந்தேன். அந்த வேலையை போய் பார்க்கலாம் வாங்க. எஸ், அவர் தேவன் என்பதால், சர்வ வல்லமை உடையவர் என்பதால், அவரை தேடி வந்தவர்களுக்குள் அநேக வியாதிகள் இருந்தது என்பதால் சொஸ்தமாக்கினார். ஆனால் இந்த சொஸ்தப்படுத்துதல் என்பது தேவ ஊழியத்திலே ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் அச்சு அசலான சொல்லப்போனா இன்னும் முக்கியமான பிரதானமான காரணம், இயேசுவின் ஊழியத்திற்கான காரணம் ஆத்தும ரட்சிப்பு. சகோதரனே, சகோதரியே, யோசபாத்துக்கு புரிந்திருந்தது. நாம் க்ஷேமமாய் இருக்க வேண்டுமென்றால், நாம் நிம்மதியாய் வாழ வேண்டுமென்றால் தேவ வார்த்தை தான் அதன் ஆதாரம். தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி நாம் ஜீவித்தால் நம்முடைய தேசம் நல்லா இருக்கும். அப்போ நம் தேசம் நல்லா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்றால் அதை பிரசங்கிக்கிறவர்கள் போக வேண்டும். தேசத்தின் எல்லா மூலையிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற, நியாயப்பிரமாணத்தை உபதேசிக்கிற எல்லோரையும் அனுப்பி போங்க. அந்த கிராமத்துக்கு போங்க, அந்த ஊருக்கு போங்க, நார்த்துக்கு போங்க, சவுத்துக்கு போங்க, ஈஸ்டுக்கு போங்க, வெஸ்டுக்கு போங்க, எல்லா திசைகளுக்கும் செல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை பிரஜைகள் எல்லோருக்கும் போதியுங்கள். அந்த வார்த்தை தான் நம் தேசத்துக்கு பாதுகாவலை தரும், நம் தேசத்தை காப்பாற்றும், நமக்கும் பாதுகாப்பை தரும், நம் குடும்பத்துக்கு பத்திரத்தை கொடுக்கும் வார்த்தைதான் இன்று நம் தேசத்துக்கு அத்தியாவசியமானது என்று யோசபாத் வார்த்தையை உபதேசிக்கிறவர்களை தேசத்தின் திக்கெட்டிலும் அனுப்பி வைத்தான். நண்பு சகோதர சகோதரிகளே, நான் இந்த தேசத்தின் எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. ஆனால் இங்கே பிரசங்கிக்கிற இந்த தேவ செய்தி தேசத்தின் எல்லா மூலைகளுக்கும் போக முடியும். எப்படி? அதற்கான டெக்னாலஜி இன்று நமக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் பிரிண்டிங் பிரஸ் மட்டும் இருந்தது. அந்த பிரிண்டிங் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்தது. எல்லோரும் படிக்க 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 ஆரம்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து ரேடியோ வந்தது. எல்லோருடைய வீடுகளிலும் ரேடியோ 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 என்று இருந்தது. அந்த காலம் அப்படி போயிடுச்சு. தொடர்ந்து டிவி வந்தது. அதைத் தொடர்ந்து சோஷியல் மீடியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாமே பார்க்கறது. ஆனால் ஒரு காலத்தில் படிக்கிறது, அதுக்கப்புறம் கேட்கறது, இப்போ பார்க்கறது. பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் இந்த சோஷியல் மீடியா இல்லை. யார் தெய்வ வார்த்தையை கேட்கணும்னாலும் கட்டாயம் ஆலயத்துக்கு வந்துதான் ஆகணும். இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம், இந்த லைவ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கே வர்றதில்ல. அந்த வார்த்தையை வீட்டிலே உட்காந்து கேட்கலாம். வீட்டில் இவ்வளோ ஒழுங்கா கேட்குறீங்களாங்க? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேர்த்தியா உட்காந்து ஒழுங்கா உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமாங்க? வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்படி போவோம். காஃபி குடிக்கணும்னு தோணுனா அப்படி எந்திரிச்சு போவோம். உங்களுக்கு தோணலன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு தோணுமா, கொஞ்சம் காஃபி கொடுக்குறியா? எங்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கணும். அட கேளு, கேட்டுக்கிட்டே காஃபி போடு, கேட்டுக்கிட்டே டீ போடு, கேட்கறது கேட்டுக்கிட்டே சமைச்சுக்கிட்டே இரு, அதை கேட்டுக்கிட்டே பிள்ளைகளை ரெடி பண்ணு, கேட்டுக்கிட்டே நீயும் ரெடி ஆயிடு. கேட்டு என்னங்க அது? எதுக்கு நேரம் இல்லையா? தேவனுக்காக, தேவனோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக, தேவ வார்த்தைகளை கேட்கறதுக்காக கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்குறோமாங்க? அதுக்காகத்தானுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரம் 3 மணி நேரமோ குடும்பமா வந்து தேவனுடைய சன்னதியில நிம்மதியா உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கணும்.
அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே தேவன் இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். ஓகே, 6 நாள் நீங்க ரொம்ப பிஸி, ஒரு நாள் எனக்காக கொடுங்களேன். நீங்க என்னுடைய சன்னதிக்கு வாங்க, என் சன்னதியில வந்து உட்காருங்க, என்னோடு கூட செலவழிக்க ஒரு நாளை நீங்க ஒதுக்குங்க. தேவன் தந்த கட்டளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயமா ஒரு நாளை, அதாவது 6 நாள் தொடர்ந்து ஒரு தினம் தேவனுடைய ஆலயத்திலே குடும்பமாய் கழிப்பதற்கு கட்டாயம் வரணும். ஆராதனையில கட்டாயமா பங்கெடுத்துக்கணும். அது தேவனுடைய கட்டளை. வீட்டில தான் கேட்கிறோமே, டிவிலேயே கேட்கிறோமே, கேளு. காலையில கேளு, மத்தியானம் கேளு, சாயங்காலமும் கேளு, அர்த்தராத்திரியோட கேளு, தப்பு எதுவுமே கிடையாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படு, அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா தேவனை ஆராதிப்பதற்கு, தேவ சந்நிதிக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு கட்டாயமா நீ வந்தே ஆகணும். தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ஆணை. தேசமெங்கும் தேவ வார்த்தையை பிரசங்கிக்க பண்ணினான் யோஷபாத். என்ன நடந்தது? அந்த தேவ வார்த்தை என்ன செய்தது? எந்த விதத்திலே அவனுடைய தேசத்துக்கு அது சேமகரமாயிருந்தது என்பதையெல்லாம் வரும் நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். எனவே அறிவிக்க வேண்டும். எதை? தேவனுடைய வார்த்தையை. கல்வாரிசுரம் அதைத்தான் செய்கிறது. 17 மொழிகளிலே சுமார் 600க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள், அதுவும் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்லாமல் பங்களாதேஷ்ல, நேபாள்ல, ஸ்ரீலங்கால, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, இப்படி அநேக தேசங்கள் அவர்கள் பேசுகிற மொழியிலேயே சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி? உங்களுடைய உதவியோடு, உங்களுடைய சகாயத்தோடு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற போதே தேவன் உங்களுக்குள் ஏவுவார் என்றால் லைவில் பார்க்கிறவர்கள் ஸ்கிரீனிலேயே QR கோடு உங்களுக்காக காண்பிக்கிறோம். ஜெபித்ததற்கு பிறகு அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொண்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை, தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை உலகத்திற்கு அறிவிக்க முயற்சி செய்யுங்கள். அல்லது கால்வரி டெம்பிளுடைய ஸ்பான்சர்ஸ் மீட்ல நீங்க கலந்து கொண்டு இந்த தெய்வ வார்த்தையை அநேக லட்சக்கணக்கானோருக்கு அன்று யோசபாத் எவ்விதத்திலே தன் தேசத்து மக்கள் சேமமாய் இருக்க வேண்டுமென்றால், நம் தேசம் செழிப்போடு கூட இருக்க வேண்டுமென்றால், சகல திருப்தியோடும் சகல ஆசீர்வாதங்களோடும் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் தேவ வார்த்தைதான் அதற்கு ஆதாரம் என்று நம்பி அந்த வார்த்தையை தேசம் எங்கும் அவன் அறிவித்தான் அல்லவா? அதேதான் கல்வாரி சர்மம் செய்கிறது. அது உங்களுடைய உதவினால் நல்லது. இந்த நேரத்திலும் முதலாவது, எங்கெல்லாம் சத்துரு வந்து அட்டாக் பண்ணுகிறானோ அந்த ஏரியாவை யோசபாத் என்ன செய்தான்? யோசிச்சு பாருங்க, பலப்படுத்தினான். 2வது, முக்கியமான அரணான பட்டணங்கள் எல்லாம் பாதுகாத்து கொண்டான். He secured. எதெல்லாம் முக்கியமான பட்டணங்களாக இருந்ததோ அவைகளை செக்யூர்ட் பண்ணிக்கொண்டான். அப்படி செய்வதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் 3வது வசனம், கர்த்தர் யோசபாத்துக்கு யோசபாத்தோடே இருந்தார். அற்புதமான வார்த்தை. எப்படி இவ்வளவு அற்புதமான ஊழியத்தை அவன் செய்தான்? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்பதனால. தேவன் உன்னோடும் இருப்பார் என்றால் உன்னுடைய பலவீனங்களை நீ உணர்ந்து கொள்ளுவாய். பலவீனமான அந்த ஏரியாவை எல்லாம் நீ பலப்படுத்திக் கொள்ளுவாய். தேவன் உன்னோடே கூட இருப்பாய் என்றால் உன்னுடைய விலையேற பெற்றவைகள் எல்லாவற்றையும் நீ அறிந்து கொள்வாய். அந்த விலையேற பெற்றவைகளின் என்ன செய்வாய்? பாதுகாத்துக் கொள்ளுவாய். தேவன் உனக்கு துணையாக இருப்பார் என்றால் வார்த்தைக்கு மதிப்பு தருவாய். இந்த தேவ வார்த்தையை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு இருப்பாய். அந்த வார்த்தையை எல்லோருக்கும் கேட்கும்படி நீ செய்வாய். யோசபாத் அதைத்தான் செய்தான். நாமும் கூட அதையே செய்யலாம். பலவீனமாக இருக்கிற ஏரியாக்களை எல்லாம் பலப்படுத்திக் கொள்ளலாம். விலையேற பெற்ற தேவனருடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேன்மையான தேவ வார்த்தைகளை நாமும் வாசிக்கலாம், தியானிக்கலாம், கேட்கலாம். அநேகம் பேரை அதை கேட்க பண்ணலாம். வாருங்கள், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, விலையேற பெற்ற வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி தங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கிறதோ, பலவீனமாக இருக்கிற அந்த ஏரியாக்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பலத்தை அருளிச் செய்யுங்கப்பா. எந்த கோணங்களில் எல்லாம், எந்தெந்த கார்னர்ஸில் எல்லாம், எந்த திசையிலிருந்தெல்லாம் சாத்தான் திடீரென வந்து எங்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறானோ, எங்களுக்குள்ள சமாதானத்தை, பரிசுத்தத்தை கெடுக்க பார்க்கிறானோ, அந்த திசைகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை தெளிக்க பண்ணி, பலமான ஆண்டவரே உம்முடைய கோட்டையாக, உம்முடைய சந்நிதி எங்களுக்கு துணையாக்கி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காக்க வேண்டும் என்றும், விலையேற பெற்ற ஆத்தும ரட்சிப்பையும், விலையேற பெற்ற உம்முடைய சமாதானத்தையும், விலையேற பெற்ற சாட்சியையும், விலையேற பெற்ற சபையையும், விலையேற பெற்ற உம்முடனான ஐக்கியத்தையும், விலையேற பெற்ற ஊழியத்தையும்,
விலையேற பெற்ற குடும்பத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று, ரட்சிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கின்ற உம்முடைய அற்புதமான ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.